பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஒன்னு ஆக்டிவ் இன்கம், இன்னொன்னு பேசிவ் இன்கம். இந்த ஆக்டிவ் இன்கம்னா என்னன்னா, இன்னைக்கு ஐஏஎஸ் கலெக்டரே ஆனாலும் மாசம் முழுக்க வேலை பார்த்தாதான் சம்பளம் தருவாங்க. எஸ் ஆர் நோ? சார் கரெக்ட்டுங்களா? ஓகே. அதே மாதிரி வியாபாரம், குண்டூசி விற்கிறவனும் வியாபாரி தான், ஏரோப்ளான் விற்கிறவனும் வியாபாரி தான். உழைப்பு போட்டதாங்க அவங்களுக்கும் பணம் வரும். உழைப்பு போடலைன்னா பணம் வராது. ஆனா நெட்வொர்க்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சூத்திரம் இருக்கு. என்னன்னா, ஒரு சிஸ்டத்தை நீங்க உருவாக்கிட்டு ஒரு 3-4 வருஷம் ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டு நீங்க வேலையே பார்க்கலனும் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் இன்கம் வரக்கூடிய, தட் இஸ் கால்ட் பேசிவ் இன்கம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இன்னொரு அழுத்தமான விஷயம் நான் சொல்றேன். எனக்கு 2 சன், 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என் பெரிய பையனுடைய சேலரி 1,70,000, என் சின்ன பையனுடைய சேலரி 1,30,000. இந்த 2 பசங்களுடைய சேலரியில இருந்து ₹1 சேர்த்து சம்பாதிக்கணும் நெட்வொர்க்ல. இட் இஸ் மை ஏஜ் சார், எல்லாத்துக்குமே ஏஜ் ஆகுதுங்க. 45, 46, 50, 60 போயிட்டு இருக்கும்போது அந்த வயோதிகத்துல உங்களுடைய அக்கௌண்ட்ல மாதம் 2 லட்சம் 3 லட்சம் வந்து விழுந்ததுன்னா உங்க சொல்லு கட்ஸா இருக்கணும். எஸ் ஆர் நோ சார்? அதுக்காக தான் இந்த பிசினஸ் பண்றேன், பேசிவ் இன்கம்காக. ஓகேங்களா? சோ நல்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார் கோல்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு சில 10-15 நாட்கள்ல அடுத்த பின் லெவலான டிவைன் ஸ்டார் கம்ப்ளீட் பண்ண போறேன். கூட்டிட்டு வந்த என்கிட்ட கேட்டு இது எப்படி ஜாயின் பண்ணு சொல்லி கொடுங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லி தருவாங்க. நீங்களும் ஒரு வெற்றியாளர் ஆகலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈகிள் ஸ்டார். கரெக்டுங்களா? ஈகிள் ஸ்டார் அப்படிங்கிற லெவல் வரும்போது அவங்களுடைய இன்கம் சர்வ நிச்சயம் ₹50 கிராஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ அந்த பின் லெவல் அடைஞ்சவங்க ஆல் ஓவர் இந்தியா நிறைய இருக்காங்க. இந்த ஹால்லயும் வந்திருக்காங்க. இன்வைட் பண்ணலாங்களா? இன்வைட் பண்ணலாமா? சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், put your hands together. Eagle Star, please welcome Eagle Star. Please welcome on stage. வணக்கம். மீண்டும் வணக்கம். என்னோட பேர் சுரேஷ், தருமபுரி. மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஒரு 15 வருஷங்கள் வந்து வெளிநாட்டிலே வந்து இருந்திருந்தேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு பிசினஸ் பண்ணது மட்டும் தான் பிடிக்குன்றதுக்காக நான் காலேஜ் படிக்கும்போது இந்த துறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24-25 வருடம் இந்த துறையில் இருக்கிறோம். இந்த பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது நானும் மிஸ்டர் சிவகுமார் சார், மோகன் சார், நாங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த பிசினஸ் நாங்கள் செய்ய ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சிடும் மோகன் சாருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த பிளானை வந்து பாஸ்கர் சார், மோகன்குமார் சார் திருச்சியிலிருந்து நமக்கு சொல்லலை அப்படின்னா இன்னைக்கு இந்த டீம் இல்லை, இந்த பிசினஸ் நாங்களாம் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் நாங்கள் வந்து இது